repeat பண்ணுறேன் பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த கெடுதல் எனக்கு நடக்காமல் இருக்கணும், நான் இந்தியாவை பாதுகாக்கணும். ஓகே, இந்த இந்த எனக்கு பிடிக்காத வந்து என் வாழ்க்கையில் வந்து ஐ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஐ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். நீங்கள் அந்த எனர்ஜி வைப்ரேஷன் பாருங்கள், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறது வந்து இன்டலெக்டாக இருக்குது, புத்திசாலித்தனம். பட் இன்டர்னலி நாட் குட். உள்ள நல்லது கிடையாது, ஜாக்கிரதை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? ஹேபிட் பை டிஃபால்ட். நீங்கள் என்ன வேணுமோ அதான் நினைக்கிறீங்க. என்ன வேண்டும்னா என்ன? அது கம்பெனி வைப்ரேஷன். அவரோட ஆன்சர் என்ன வேண்டும்னா என்ன? என்ன வேண்டும்னா என்ன? உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிந்த எண்ணமாக நீங்கள் நினைக்கும் போது அது விருப்பமாக மாறுறது வேணுமா. ஓகே, அதை அனுபவிக்கிற உணர்வில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் இருக்க அது உங்களோட வைப்ரேஷனாக மாறுறது. அந்த ஃபீலிங்கில் நீங்கள் ஃபீல் பண்ண ஓகே. எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் கேட்டுக்கிறேன். ஓகே, நம்ம உணர்வதற்காக தான் பிறந்திருக்கோம், நல்லா புரியுதாக்கும். எல்லாமே ஏதோ ஒரு உணர்வால் உணரப்படுறதுன்னு புரியுதுதான். எந்த உணர்வு பழக்கமாகதோ அதே மாதிரி உணர்வோட விளைவுகள் நடக்கிறதுன்னு புரியுறது அவங்களுக்கு. அப்போது நம்ம எல்லாருக்குமே காலையில் எழுந்துக்கிறதுக்கு நேரம் இருக்குது, பல் தேய்க்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஜாகிங் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, நேரம் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, வேலைக்கு போய் மீட்டிங் அதெல்லாம் நேரம் இருக்குது, லஞ்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, வேறு ஏதாவது செல்லு பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது. உணர்வதற்கு நேரம் எடுக்கிறீங்களா? ஓகே, ஒரு குழுவாக ஒரு டீமாக தனிப்பட்ட முறையில் ஃபீலிங் டைம் கிரியேட் பண்ணுங்க. உணருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது வாழ்க்கை, நான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லா நடந்துருக்கு. 2-3 minutes ஃபீலிங் டைம் அடிக்கடி. எல்லா குழு எங்கே போனாலும் ஐ டாக் அபவுட் இட், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் செஷன். பட் தனிக்கிட்ட சொல்லிட்டேன், சார் அங்கே வந்து நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா என்ன வருமோ அதான் சார் எனக்கு தெரியாதுன்ட்டு. ஐ எம் லைக் திஸ். ஓகே, இது இப்படி பண்ணணும், அது அப்புறம் பண்ணலாம், எங்களுக்கு இன்னும் இது தொடர்ந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுடைய எனர்ஜியாக மாறும். அப்போது அதுக்கு விரக்தியோ போர் அடிக்கிறதோ ஃபீலிங்காக நம்ம க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, தொடர்ச்சி கன்சிஸ்டண்ட்டாக அதை பதிவு பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ்.